பூமாரி இவளை ரெடி பண்ணிரு. சரிம்மா. இந்த வீட்டில் யார் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. கொஞ்சம் கூட என் மனசை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கீங்கல்ல. பூமாரி நீ கூட அப்படிதானே இருக்க. நான் போய் மாப்பிள்ளை மாமா வர்றாங்களான்ட்டு பார்க்க போறேன். இவ ஒருத்தி. இங்க பாரு மலர், அம்மா சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்கோ மலர், உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். உன் வாழ்க்கை ஒன்றும் என்ன மாதிரிலாம் ஆகாது, நீ கவலைப்படாத. நீ என் வாழ்க்கையை நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்ட்டு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். தேவையில்லாத பிரச்சனைப்பா இது. சரி ரெடியாகு வா. மலர் கொஞ்சம் நேரம் நில்லு மலர். விடு பூமாரி போதும். ஏய் இன்னும் பூ கூட வைக்கல, சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? போதும் விடுறியா? சரிப்பா விட்டாச்சு. ஏன் மலர் மூஞ்சிய மட்டும் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வையா. போதும் போதும், ரொம்ப பண்ணன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருவேன் இப்போ. சரி சரி கோவப்படாத. மலரு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாச்சு வா. மலரு மாப்பிள்ளை உனக்கு ஏத்த மாதிரி இருக்காருடி, அழகா இருக்காரு. அப்படியா? சரி சரி. ஏண்டி மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தா என்ன? இதென்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என் மூஞ்சியே அப்படிதான், சிரிக்கலாம் முடியாது. கொஞ்சம் போறியா? பூமாரி இவ்வளவு கொஞ்சம் கூட்டிட்டு வா. என்ன? சரிங்கம்மா நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வர்றேன். அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் உடனே கொடுக்க வேண்டாம், அப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல பொண்ணை பார்க்கணும்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு முதல்ல கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சம்பந்தியம்மா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, டீ காஃபி ஏதாவது குடிங்களா? கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, பொண்ணை பார்க்காம கைய நினைக்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்றீங்க? சாப்பிடுறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க முதல்ல பொண்ணை வர சொல்லுங்கம்மா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை தம்பியும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதான் போட்டோல பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல வெளியே போய் பார்த்தேன், மாப்பிள்ளை தம்பி தான் வந்திருக்காங்கன்ட்டு. வேற ஆள் மாதிரி தெரியுதே. என் பொண்ணு கிட்ட வேற நான் போய் மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காரு வந்திருக்காருன்னு சொல்லிட்டேனே. அதான் போட்டோல பார்க்க தானே செஞ்சீங்க, மாப்பிள்ளை எதுக்கு நேரில் பார்த்துக்கிட்டு? போட்டோல பார்த்ததே போதும் தான். பொண்ணை இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். பொண்ணு எப்படி இருக்கான்ட்டு பார்க்கணும்ல. போட்டோல ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி காட்டிட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதுக்கு தான் பார்க்க வந்தோம். சேச்சே, என் பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருப்பாளே. எல்லா வீட்லயும் இப்படிதான், பொண்ணு ரொம்ப அழகு போல இருப்பான்காங்க. அங்க மிச்சரு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொண்ணை வர சொன்னோம்னா பாக்குறதுக்கு சுமாரா கூட இல்ல. என்ன பண்றது? அதான் இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் டீ காஃபி எதுவும் குடிக்கிறது இல்ல, நேரடியா பொண்ணே பாத்துடுறது. அதுக்கு என்ன, என் பொண்ணு வந்துகிட்டு தான் இருக்கா பாருங்க. அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, இவதான் என் வீட்டு மருமகளா வரணும்ட்டு. சரி சரி. ஆமா உங்க வா 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 மலர், இவதான் சம்பந்தியம்மா என் பொண்ணு, பேரு மலரு. அப்படியா? என்ன படிச்சிருக்க? அவ என்னமெல்லாமோ படிச்சுட்டு ஒரு கம்பெனில போய் வேலை பாக்குறா, மாசான நல்ல சம்பளம். ஓ அப்படியா? பொண்ணு பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கா. கண்ணியே ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணெல்லாம் நல்லா தானே இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னா புரியலையே. சரி சரி, கண்ணெல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கு. அவ முழிக்கிற மொழிதான் சரியில்லைன்னு நினைக்கேன். பக்கத்துல நிக்காள்ல, அவ யாரு? அது என் மூத்த பொண்ணு, அவ பேரு பூமாரி. ஓஹோ மூத்த பொண்ணா? ஏதோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பொண்ணா? மலர் பொறுமையாரு, அதுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பொண்ணு முதல்ல படிக்கலன்னு சொல்லிதான் அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கடைசியில என்னன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை படிச்ச பொண்ணுதான் தேடி இருக்காரா. என் பொண்ணு படிச்சவன்ட்டு யாரோ சொல்ல கேட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில வேணான்னு சொல்லிட்டாரு. அவ வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு, என்ன செய்யறது? உங்க குடும்ப கதையே ஒரு மாதிரில இருக்கு. ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழாவட்டியா வந்துட்டா, இன்னொரு பொண்ணு ஏதோ லவ் பண்ணி ஓட்டிட்டாலாமே, அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இந்த அந்த மாப்பிள்ள அடிச்சு பத்திட்டானா? அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல சுத்தம். ஏங்க என்னங்க இது? இந்த இடம் நமக்கு ஒத்து வருமா? நம்ம பையன் வேற என்ன சொல்றானோ தெரியலையா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் நல்லாதான் இருக்கா, இருந்தாலும் என் கிட்ட எல்லாம் வர முடியாது, கொஞ்சம் சுமாரா இருக்கா. குடும்ப வரலாறு ஒன்றும் சரியில்லையே. ஏமா குடும்பத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருந்தானா நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அவனுக்கும் நிறைய இடத்துல வந்து தட்டி தட்டி போகுது. என்ன பண்றது? இந்த பொண்ணு பாக்குறதுக்கு பொறுமையாவும் இருக்கா, நல்ல லட்சணமாவும் இருக்கா. பேசாம இந்த பொண்ணே முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். நம்ம நினைச்சு என்னங்க செய்யறது? நம்ம பையனுக்கு பிடிக்கணும்ல இந்த பொண்ணை. அவ வேற பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பா. இந்த பொண்ணு அதுக்கு கொஞ்சம் கிட்ட வராத மாதிரில இருக்கு. என்னாச்சு இப்படி பேசுறாங்க? என் பொண்ணு என்ன அழகா இருக்கா, அவளை போய் இப்படி எல்லாம் பேசுறாங்க. வீட்டுல ஒரு பொண்ணு தப்பு பண்ணா எல்லா பொண்ணுங்களும் என்ன அப்படியா இருப்பாங்க? அவளை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணையும் இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சரி சரி, இவங்க நம்ம சொல்றதெல்லாம் தந்தாங்கன்னா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? நீ கேட்க வேண்டியதை கேளு பாக்கியா, அவங்க தர வேண்டியதை தரட்டும்.
பொண்ணுக்கு அதிகபட்சமா அவங்க என்ன போடுறாங்கன்னு கேளு. பூமாரி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இவங்க பேசுறது. மலர் பொறுமையா இரு, தேவையில்லாம பேச்சு கொடுக்காத. அவங்க பெரியவங்க எதையும் பேசிட்டு போறாங்க, நீ ஏன் தேவையில்லாம அதை தலையிட்டு இருக்க? எப்படின்னா அம்மா உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆவாங்க. தேவையில்லாம எதுவும் சொல்லி ஏதாவது செஞ்சிடாத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அம்மாக்காக மட்டும்தான் பொறுமையா இருக்க, இல்லைன்னா இவங்களுக்கு இதுக்குள்ள செருப்படி விழுந்திருக்கும். வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க வர்றதும் காணாம பொண்ணை பத்தி குறை வேற சொல்றாங்க. இவங்களே ஒரு பொண்ணு தானே. சரி விடு, நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. நீ ஏன் அவங்கள பாத்துட்டு இருக்க? மாப்பிள்ள நல்லவர்னா சரிதானே. இவர் பெத்த பிள்ளை எப்படி இருக்க போறாரு? இவர் கணக்கத்தானே இருப்பாரு. சும்மா அரு மலர், வாய் இருக்குன்ட்டு பேசிட்டு இருக்காரு. சும்மா அரு கொஞ்ச நேரம். சரிங்கம்மா, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க நீங்க? நாங்க வந்து கொஞ்சம் பணக்காரங்க, அதனால கொஞ்சம் நல்லபடியா போடுங்க. ஏன்னா வர்றவங்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் என்ன நாங்களா அனுபவிக்க போறோம்? நாளைக்கு உங்க பொண்ணு தானே அனுபவிக்க போகுது. என் பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கேன், அதை அப்படியே அவளுக்கே போட்டுடுறேம்மா. 5 சவரனா? பிச்சைக்காரங்களா நீங்க? ஐயோ, ஏன் சம்பந்தியமா இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன, நீங்க ஒரு 50 சவரன் போடுவீங்கன்னு நினைச்சுல நான் வந்தேன். இல்லங்க, அவ்வளோலாம் எங்களால போட முடியாது. என் வீட்டுக்காரரு கூலி தொழில் தான் பாக்குறாரு. அவர்லாம் இவ்வளோ சம்பாத்தியம்லாம் கிடையாதுங்க. உங்களை விசாரிச்ச வீட்டுல எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படி சொல்லி தான் விசாரிச்சேன். நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இவ்வளோ காண கேக்குறீங்க. இல்ல இல்ல, அப்படிதான் சொல்லி பொண்ணு தேடணும். இருந்தாலும் எங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமாச்சும் நீங்க போடணும்ல. சரி, உங்களால முடிஞ்சது ஒரு 10 சவரன் போட்டுருங்க. இல்லங்க, என்கிட்ட 5 சவரன் தான் இருக்கு. என்ன நீங்க 50ல இருந்து நான் 10க்கு வந்துட்டேன்ல, நீங்க 5ல இருந்து 10க்கு வாங்க. இல்லங்க, அவ்வளோ நகை என்கிட்ட இருந்தா தானே நான் போட முடியும். நான் எங்க போவேன் அவ்வளோ காலத்துக்கு? அம்மா, என்னோட நகை வீட்டுல சும்மா தானே இருக்கு, அதை போட்டுக்கிடலாம். சும்மா இருக்கியா பூமாரி? மலர் சும்மா இரு. என் மூத்த பொண்ணு சொன்ன மாதிரி 10 பவுன்ல நகை போட்டுடுறாங்க. அப்புறமா மாப்பிள்ளைக்கு ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ சம்மந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? காரா? இல்லங்க, எங்க அந்தஸ்துக்கு அப்படியெல்லாம் நாங்க செய்யறதுக்கு இல்ல. நாங்க ஏற்கனவே மண்டப செலவு எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால இதெல்லாம் எங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. சரி விடுங்க, இப்ப செய்யணும்னா பின்னாடி செய்ய போறாங்க. பொண்ணுக்கு ஒரு 1 இயர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செய்றீங்களா? என்ன இது இப்படி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க? நான் என்ன காட்சி பொருளா? என்ன வச்சு விலை பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட இது நல்லா இல்ல. சரிங்க சம்பந்தியம்மா, அப்போ என்னால முடிஞ்ச நான் செய்யறேன். சரி, அப்புறம் வேற என்ன? மண்டபத்துல வர்றவங்களுக்கு என்ன வச்சு கொடுப்பீங்க? இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் பத்தி தானே பேசணும். கல்யாண செலவெல்லாம் அப்புறமா பாத்துக்கிடலாமே. பொண்ணு வேலைக்கெல்லாம் போறாள்ல? ஆமா சம்பந்தியம்மா, வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கா. நீங்க வேணா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை போவிடாம என்ன பண்ணிடலாம். ஐயோ, அது எதுக்கு? அவ வேலைக்கு போகட்டும். எங்க வீட்டுல வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் ஆள் இருக்கு. படிச்ச பொண்ணுங்க எதுக்கு வீட்டுல கிடக்கணும்? வேலைக்கு போனா அங்க 20, 30 சம்பளம் வாங்கி கையில இருந்தா என்ன நல்லா இருக்கும். பூமாரி, என்னால முடியல. என்ன இது, அவங்க கையில நான் சம்பளத்தை கொடுக்கணுமா? சரிங்க சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே அவ நடந்துப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியானவ. அதெல்லாம் பார்த்தாலே தெரியதான் செய்யுது அமைதியானவன்ட்டு. என்கிட்டலாம் அப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்ன செஞ்சிருவாங்களாம்? ஆளும் மூஞ்சும் குரங்கணக்கு இருக்கா. சே, வந்து பொண்ணு கேட்குற லட்சணத்தை பேரு. காசு வேணுமாம? காசு இருக்குடி உனக்கு. சரி, அப்போ நீங்க எல்லாம் இதுக்கெல்லாம் சம்மதம்னா பொண்ணுகிட்டையும் கேட்டுக்கோங்க. மாப்பிள்ளை போட்டோ காட்டுங்க, பிடிச்சிருந்தா ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிடலாம். சரிங்க சம்பந்தியம்மா. என்னங்க, போவோமா? சரி பாக்கியா.